ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற பதிவு திருமண பொருத்தத்தில் எதையெல்லாம் சொல்ல முடியும், எதையெல்லாம் சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு கான்செப்டுங்க அது. இது மக்கள்கிட்ட பழமையான நினைவுகளை கொண்ட மக்கள்கிட்ட நிறைய இருக்குங்க. பழங்காலத்தில் ஜோசியர்கள் இதை சொன்னாங்க. அதெல்லாம் சரியா வருமாங்கிறது தான் இதில் விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை, உங்களோட உறவினர்களும் அதை பார்க்க முடியும். அதன் மூலம் அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தரத்தை தெளிவாக கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க பாயிண்ட். கிரக விளக்கத்தோட பலன் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன், திருமணம் உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமானாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்றேன். உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் உள்ள அன்பர்கள் நிறைய பேர் வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் நான் எப்படி பலன் சொல்றேங்க விஷயங்கிறது. இப்ப திருமண பொருத்தம், 10 பொருத்தம்ங்கிறது அந்த காலத்துல பேர் இல்லாத நேரத்துல ஏற்படுத்த விஷயம். அதுல எதுவுமே சொல்ல முடியாது. திருமணம் எப்ப நடக்கும் சொல்ல முடியாது, தரத்தை சொல்ல முடியாது. அதே மாதிரி குணங்களை, இருவரது குணங்களை சொல்ல முடியாது. எப்படி வாழ்வாங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. குழந்தைகள் பிறக்குமா, அவங்க எப்படி, அவங்களோட குழந்தை என்னங்கிறதெல்லாம் அனுகூல பொருத்தத்துல அழகா சொல்லலாம். 10 பொருத்தத்தை சொல்லவே முடியாதுங்க. அதை விட்டுருங்க, அதை ஒதுக்கி தள்ளுங்க. இப்ப திருமணம் எளியவருக்கும் நடக்கும், வசதியானவருக்கும் நடக்கும். பிளாட்ஃபார்ம்ல அன்றாடம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் திருமணம் நடக்கும். இல்லாம சந்ததி பெருகுது. சுக்கிரன் நல்லபடியா இருந்து 7ஆம் அதிபதி நல்லா இருந்து 3-12 நல்லா இருந்தா கண்டிப்பா திருமணம் நடக்கும். அது ஒரு வேற விஷயம். மிகப்பெரிய ஆளுக்கு திருமணம் நடக்கும், நடுத்தரவாதிக்கு திருமணம் நடக்கும், கோபக்காரருக்கு நடக்கும், குணவானுக்கு நடக்கும், கோபமான பெண்ணுக்கு திருமணம் உண்டு. இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். அது தரம். என்னுடைய மதிப்புக்கு ஆசான் அவர்கள் முன்னிலையில ஒரு மாநாட்டுல திருமண பொருத்தம் என்பது வேற, திருமண தரம் என்பது வேற அப்படி சொல்லி அவர் ரசித்தார். உண்மையான விஷயம்தான். இப்ப ஜாதகத்தை கொண்டு வர்றவங்க கேட்கிறாங்க, நான் சொல்றேன் வெளியூர்ல இருக்குமா, வெளியூரா உள்ளூராங்க, காதல் திருமணமா சொல்லிடலாம். இவருடைய விருப்ப திருமணமா, அல்லது இவர் விரும்பி அப்பா அம்மாட்ட சொல்லி நடத்திக்கிடுவாரா, தன்னால கூட்டிட்டு வருவாரா, எல்லாமே சொல்லலாமே, அழகா சொல்லலாம். இப்ப இதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது ஒரு வாடிக்கையாளர் கேட்டாங்க, மனைவியோட பேரை சொல்லுங்கன்னாங்க. கொடுத்தது ஆண் ஜாதகம். மனைவியோட பேரை எப்படி சொல்ல முடியும்? மனைவியோட பேரை சொல்ல முடியும், மனைவியோட தரத்தை தான் சொல்ல முடியும். பேர்லாம் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பான முறையில். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கூட பிறந்த விருப்பான்னு சொல்றாங்களாம். அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஜாதகத்துல கூட பிறந்தவருடைய மூத்தவங்க இருக்காங்களா, சின்னவங்க இருக்காங்களா, மூத்தவருடைய குணம் என்ன, சின்னவருடைய குணம் என்ன சொல்லலாம். தனித்தனியா இருக்கும் குணம். இப்படிலாம் அற்புதமான விஷயங்கள் ஜோதிடம். ஆனா அதுல மனைவி ஸ்தானத்திற்கு மனைவி வர, கணவன் மனைவியா வாழ்க்கை துறை வச்சுக்கணும், ஆணோ பெண்ணும், அவங்களோட கூட பிறந்தவங்க எப்படி சொல்ல முடியும்? 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 3 10, 7ஆம் இடத்துக்கு 11 10 வரும்னு சில ஜோதிடர் சொல்றாங்க. அதெல்லாம் வரவே வராது, கண்டிப்பான முறையில் சொல்ல முடியாது. அதனால அதே மாதிரி வாழ்க்கை துறை வரக்கூடிய வீட்டுக்கிட்ட கோயில் இருக்கும், மரம் இருக்கும், குளம் இருக்கும், ஆறு இருக்கும், என்ன சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் நல்லபடியா இருந்து நல்ல ஒரு அமைப்புல இந்த கெட்ட கிரகங்கள் பார்க்காம நல்லபடியா அற்புதமா இருந்து 4ஆம் இடம் நல்லா இருந்தா வசதியான லக்ஸரியான பங்களால வாழ்வாரு, ஜனரஞ்சமான பகுதியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல சனி பார்த்துட்டா பழைய வீடு, சுக்கிரன் நீசப்பட்டு சனியும் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஏதோ குடியிருக்க வீடு 4ஆம் இடம் நல்லா இருந்தா, இப்படி கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் பலன்களை அருமையா சொல்லலாம். அப்ப சொல்ல முடியாத சொல்லக்கூடிய விஷயம் கணவன் குணம், மனைவி குணம், குழந்தை இருக்கா, குழந்தையோட குணம், குழந்தையுடைய தரம் சொல்லலாம், எப்ப திருமணம் நடக்கும் சொல்லலாம், வாழ்க்கை வசதி எப்படி இருக்குங்கிறத தசாபுத்தி அடிப்படையில் சொல்லலாம். சொல்ல முடியாத விஷயம் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அண்ணன் தம்பி எத்தனை பேர் என்ன சொல்ல முடியும்? முதல்ல சகோதரர்களுக்கு அண்ணன் தம்பி எத்தனை குருவ கடிதம் எழுதுனது தவறுங்கிறோம். இதுலயும் நான் நம்ப வைக்கிறதுக்கு என்ன சொல்றேன், இவர் ஒரு ஆளா, இவருக்கு மூத்தவர் இருக்காங்களா, இவருக்கு இளையவர் இருக்காங்களா, 2 பேர் குணம் வித்தியாசங்கள் என்ன, தாய் குணம் என்ன, தந்தை குணம் என்ன, எத்தனை விஷயம் இருக்கு, அதைத்தானே சொல்றோம். இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு வரப்போறதுக்கு நான் சொல்ற விஷயத்தையும் சொல்லவே முடியாதுங்க. அப்படிலாம் சொல்றாங்க அவங்க பெரிய ஜோதிடர்கள். அப்படிலாம் சொல்லவே முடியாது. சொல்ல முடியுங்கிறது ஒரு ஜாதகத்துல இவர் எப்படி குணம், மனைவியோட குணம் என்ன, அதுல சனி பார்த்தா குறுக்கு புத்தி உள்ள சனி செவ்வாய் பார்த்துட்டா, சுக்கிரனை பார்த்துட்டா வரக்கூடிய ஜாதகத்துல நான் திருமணம் பொறுத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் குணக்குறைவானவங்க அவங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லுவேன். அற்புதம் அப்படித்தானே இருக்குது. ஒரு ஜாதகத்துல நம்ம மனைவி நல்ல குணமா இருப்பாங்க, கணவன் சரியில்லாதவா இருப்பாரு. சில ஜாதகத்துல கணவன் சரி நல்லவரியா இருப்பாரு, மனைவி கொஞ்சம் குணக்கேட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கை ரகசியங்கள், இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஆக
அதே மாதிரி குழந்தை இருக்கிற ஜாதகத்துல குழந்தை இல்லாத ஜாதகத்தை பொருத்த முடியாது. இப்படிலாம் விஷயங்கள் இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும் ஒழிய ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை துணையோட கூட பிறந்த எத்தனை பேர், அவங்க வீட்டுக்கிட்ட கோயில் இருக்கா குளம் இருக்கா அதெல்லாம் சொல்ல முடியாது. பேர் என்னன்னு சொல்ல முடியாதுங்க. பெண் ஜாதகத்தை கொடுத்து ஆண் ஜாதகத்துல என்ன பேர்ல உள்ள ஒரு வருவாரு சொல்ல முடியாது. இதெல்லாம் கண்டிப்பா சொல்லவே முடியாதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். திருமணம் சம்பந்தப்பட்ட 2ஆம் திருமணம் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு திரையதறிவுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக வழக்கத்தோடு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.